ஆயிரக்கணக்கான மக்கள் முன்பு முதல்வர் எம்ஜிஆர் காலில் விழுந்து கும்பிட்ட இந்த நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்க வீடியோவை முழுசா பாருங்க. 1936 முதலாக எம்ஜிஆர் என்னும் அந்த துருவ நட்சத்திரம் தமிழ் சினிமாவுக்குள் அடியெடுத்து வச்ச ஆண்டு. அப்போ யாருக்குமே தெரியல, தமிழ் சினிமாவை மட்டும் இல்லை, மொத்த தமிழ்நாட்டையும் கட்டி ஆளப்போகிற மன்னாதி மன்னன் இவர்தான். இந்தியா விடுதலை அடையாத காலகட்டம். காந்தியோட அஹிம்சை கொள்கை இந்திய மக்களிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தது. காந்திய கொள்கைகளை மையமாக வைத்து எஸ் வாசன் ஆனந்த விகடனில் ஒரு தொடர்கதை எழுதினார். அந்த தொடர்கதைக்கு மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு. அந்த தொடர்கதையோட பெயர் சதிலீலாவதி. சதிலீலாவதிக்கு கிடைத்த வரவேற்பு அதை எப்படியும் சினிமாவா மாற்றிடணும்னு பல ப்ரொடியூசர்கள் போட்டி போட்டாங்க. கடைசியில் கோவை மனோரமா ஃபிலிம்ஸ் மருதாச்சலமும் வேல் பிக்சர்ஸ் ஸ்டூடியோ கந்தசாமி முதலியாரும் ஒரு வழியா சதிலீலாவதியை படமாக்க முடிவு எடுத்தாங்க. நாயகன் எம்.கே. ராதா. இவர் கந்தசாமி முதலியாரோட பையன். படத்தின் டைரக்டர் எல்லிஸ் டங்கர். சதிலீலாவதிங்கிற இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு காலத்தால் அழியாத மகத்தான கலைஞர்களை அறிமுகப்படுத்துச்சு. என்.எஸ். கிருஷ்ணன், டி.எஸ். பாலையா, எம்ஜிஆர் இவங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தின படம் சதிலீலாவதி தான். இயக்குனர் டங்கன் அமெரிக்கக்காரர். தன்னோட ஒவ்வொரு ஷாட்டும் அத்தனை நேர்த்தியா இருக்கணும்னு மெனக்கெடுப்பவர். படத்துல எம்ஜிஆருக்கு குட்டி ரோல் தான், போலீஸ் வேஷம். கதாபாத்திரத்தின் பெயர் ரங்கையா நாயுடு. ஹீரோ எம்.கே. ராதா எம்ஜிஆரோட நல்ல நண்பர். அவர் விரும்பி ரெக்கமெண்ட் செய்ததால் தான் எம்ஜிஆருக்கு இந்த வேஷம் கிடைச்சது.